Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நீங்க WordPress வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி அல்லது பிளாகர் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸ்ல கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படின்னா உங்களுக்கு 250 வந்து கிடைக்கும். சரிங்களா? தென் அதாவது பிகினர்ஸ்லாம் வந்து என்னன்னா வேர்ட்பிரஸ் அப்படின்னா பிளாகருக்குள்ள என்ட்ரி ஆவாங்க ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு எப்படி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகும். சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் வந்து நீங்கள் அதர் வெப்சைட் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளோட சைடுடைய ரேங்கிங் பொசிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தென் ஒரு போஸ்ட் 150 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். தென் 100% வந்து யூனிக்காக இருக்கும். சரிங்களா? தென் அது போக இது கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 6 to 8 ஹவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கான டெலிவரி கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 6 to 10 போஸ்ட் மட்டும் தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் எடுப்போமா தவிர அதிகமாக நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங்ன்றதால தான். சரிங்களா? நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஏஐ டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்சர்ஸ் தான் நம்ம எல்லாம். ஓகேங்களா? ஃப்ரீலான்சர்ஸ் நம்ம வச்சுதான் தனியாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாகவே இதுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 24 hours அவங்க ரீட் பண்ணி தான் அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் வேணா வாங்கிக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. இதில் எந்த ஒரு கம்பல் கிடையாது. சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நீச்சில் கேட்டகரிஸில் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் கொடுப்போம். இல்லை நான் வந்து வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ மட்டும்தான் முக்கியம், அதுக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்கா, கேட்டகரிஸ் இருக்கானா அதுக்கும் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஐசிபிசி இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இன்சூரன்ஸ், லாயரு, இந்தமாரி கேட்டகரியில் நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் இல்லை ப்ரோ எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியும், எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுப்பீங்களான்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் மட்டுமே கூட ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு 100+ கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 250 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து 500 வரைக்குமே நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸில் சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குது, அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சிபிசி இப்போ கரண்ட்டில் இருக்குன்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து உங்களுக்கு டேட்டா எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லலாம் ப்ரோ அதுக்கு வந்து நானே நிறைய கீவேர்ட்ஸ் டூல்லாம் வச்சிருக்கிறேன், அதில் வரது ஓகே சேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்னுடைய ஆட்சன்ஸில் வரக்கூடிய ரிப்போர்ட்டுடைய டேட்டாலாம் வச்சு தான் நம்ம வந்து இவ்வளோ இந்த கரண்ட்டில் இந்த கீவேர்ட்ஸுக்கு இவ்வளோ சிபிசி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம டேட்டா எடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எல்லா இடத்தங்கவுதான்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் என் வெப்சைட் வரக்கூடிய ரெவன்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைட்லாம் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் பேஸ் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்க. தென் அது இல்லாமல் நான் ஃபார் டேவுக்கு $100 to $250 வரைக்குமே எடுத்து காமிச்சிருக்கேன். தென் மந்த்துக்கு $1500 மேலேயும் எடுத்து காமிச்சிருக்கேன். இதுக்கு முழு காரணம் என்னன்னா ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது மூலியமா தான் எனக்கு இந்த ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. சரிங்களா? தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நம்ம சேனலில் போயிட்டு டோட்டலாக ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா தாராளமாக கண்டென்ட் ரைட்டிங் போஸ்ட் ஆர்டிகல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் எப்படி என்னை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன்னா. சரிங்களா? டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக பண்ண வேண்டாம். நீங்கள் சம்டைம் பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி உங்களை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் எதுவும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை ஷேர் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக்லிங்க் என்பது என்னன்னா நம்மளோட வெப்சைட்டோட URL அல்லது டொமைனோட URL வந்து மற்றவங்களோட வெப்சைட்ல இருக்கிறது வந்து பேக்லிங்க்ல நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? உங்க வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வேணும், பேக்லிங்க் வேணும் அப்படின்னாலும் கனெக்ட் பண்ணுங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் ஓவர் வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அந்தமாரி நிறைய மல்டிபிள் கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. அது போக எப்படி சொல்லுது, நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு பிளாகர்னா என்னன்னு தெரியல, போர்ட் பிரச்சனை என்னன்னு தெரியல, அது ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு போகிறதுன்னு பேசிக் நாலேஜ் கூட எனக்கு இல்லை ப்ரோ. பட் ஆனால் அது எப்படி எனக்கு தேடி ஒரு யூடியூப்லேயே கூட எனக்கு அது எப்படி பேசிக்கலாக தேடணும் அப்படின்றது தெரியல. இப்போ நான் நார்மலாக தவிர ஒரு பிகினர்ஸ் வந்து இப்போ பிளாகர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிவிடுவாங்க. பட்
போட்டு அதுக்கு கண்டென்ட் ரைட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கா அதுல இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எனக்கு பேசிக் கூட தெரியாது, ஒரு தீம்ஸ் எப்படி லைவ் கஸ்டமைஸ் பண்றதுன்னு தெரியல, நார்மல் தீம்ஸ்க்கு பிரீமியம் தீம்ஸ் என்ன டிஃபரெண்ட், அதாவது நார்மல் வந்து கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குன்னா பிரீமியம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் தவிர மற்றபடி வேறு பயப்பட வேண்டியதில்லை. பிளாகருக்கு வேர்ட்பிரஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், அது மூலியமா எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, நம்மளுடைய காம்படிஷன் யாரு, நம்ம எதுக்காக ஆர்டிகல் போறோம், அது மூலியமா என்ன யூசேஜ், இது மாதிரி அக்கு வர ஆணி வர உங்களுக்கு தனித்தனியாக விரிச்சு சொல்லிடுவோம். ஓகேங்களா? அந்த கோர்ஸ்ல அப்படி வேணாலும் நீங்க தாராளமாக எடுத்து யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இதில் எதுவுமே ஒரு கம்பல் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான், மற்றபடி இதில் யாரும் மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் கிடையாது. ஓகேங்களா? தென் அது போக நம்ம டே டு டேட் வந்து என்ன பார்ப்போம், AdSense சொல்லி ரிப்போர்ட் பார்ப்போம். சரிங்களா? அந்த விதத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷல்னு பார்த்தாச்சுன்னா இதுதான். ஓகேங்களா? தென் இப்போ அப்படியே AdSense சொல்லி ரிப்போர்ட்டுக்கு நாம போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் வந்து பாருங்க 0.01 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே நேற்றுக்கு 0.0 அதாவது 0 சென்ஸ் தான் கிடைச்சிருக்கு, சொல்லிக்கிற அளவுக்கு ரெவன்யூ வரல. தென் லாஸ்ட் 7 டேஸ்ல 0.91 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல டோட்டலா $1.42 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் நீங்க வந்து நிறைய பேர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு தான் பேசுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அங்கேருந்து நம்ம டேரக்டா இது AdSenseல நான் வந்து என்னன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த கரெக்டாக நான் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? ரிப்போர்ட் காட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நான் வந்து காட்டுற ரிப்போர்ட் ஒரிஜினலா ஃபேக்கான்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடல. ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து இமேஜஸ் வச்சு பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AdSenseல லைவ்ல வந்து குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? டைம் பாருங்க 11:30 ஆக போகுது. ஆச்சா இன்னும் 2 மினிட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகி வந்துருச்சு. தென் பேஜ் யூஸ் பாருங்க 407 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. தென் 0 ஆட் கிளிக் நடந்திருக்கு. பேஜ் RPM CPC தென் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் CTR பாருங்க 0.02 சென்ஸ் வந்து பேஜ் RPM இருக்கு. தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 298 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து பர்டிகுலர் ஒரு .us என்ற ஒரு பர்டிகுலர் யூஸ் டொமைன்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சம்டைம் புரியாம போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு நம்ம சேனலை போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல 30 மினிட்ஸ் வீடியோல ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். சரிங்களா? இந்த மந்த் விட்டுருங்க, போன மந்த் ஆக்சுவலி இது வந்து ஓப்பனா சொல்ல போனா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மாசத்துக்கு எக்ஸாக்டிங்காக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இடையில இருக்கிற ஒரு நாள் கூட நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து மிஸ் ஆயிருக்காதுங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு நாள் இது போல AdSense ரிப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு டே டு டேட் வந்து வீடியோ வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் அந்த விதத்தில் உங்களுக்கு இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு 1c1.us சொல்லிட்டு இந்த இடத்த பாருங்க .us என்ற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டொமைனை நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து .us என்ற ஒரு டொமைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டொமைனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு இந்த மாசம் மொத்தமாகவே இந்த டொமைனில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம காட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் பிசினஸ்ல வந்து எனக்கு டிராஃபிக் வருது ப்ரோ, ஆடு கிளிக்கே நடக்க மாட்டேங்குது, ரெவன்யூவே வர மாட்டேங்குதுன்றதுலாம் ஒரு மோட்டிவா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது ரெவன்யூ வருதோ இல்லையோ நம்ம ஒர்க்கு பலனின்றி எப்படி சொல்றது, வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இன்க்ளூட் அது எனக்கும் அது சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஏன் நான் சொல்றேன்னா பாருங்க 400 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, பட் ஒரு ஆடுக்கு கூட நடக்கல, $1 கூட வரலன்னும் போது எனக்குமே அது கில்ட்டியா தான் இருக்கும். பட் ஆனா அதுக்காக வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து ஹோஸ்டிங் ஒரு டொமைன் வாங்குறோம், அது போக கண்டென்ட் எடிட் பண்ணி போறோம், நம்மளுடைய மோஸ்ட்லி டைம் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது அதுக்கு ரெவன்யூ வரலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும், பட் ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்குமா தவிர அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுல இருந்து நமக்கு ரெவன்யூவே வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறதுக்கு இல்லவே இல்லை. சரிங்களா? உண்மையை சொல்ல போனா ஆன்லைன் உலகத்துல ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எதுனா கூகுள் AdSense மட்டும் தான். ஆனா யூடியூப் சேனல் கூட கஷ்டம் சொல்லிடுவோம் நான், ஏன்னா அதுக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வேணும், 4000 வாட்ச் அவர் வேணும். ஓகேங்களா? ஆனா அந்த மாதிரி டாஸ்க்ல எதுவுமே கிடையாது கூகுள் AdSenseல. அது வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ குவாலிட்டியா ஒரு 10 30 போஸ்ட் போடுறியா அப்படின்னா, அப்படி குவாலிட்டியா நம்ம கண்டென்ட் இருந்தா போதியும். ஜஸ்ட் ஒரு 1000 யூசர் ஒரு 10 கொஞ்சம் ஒரு 1000 இம்ப்ரெஷன் இருந்தாலே போதிக்க மாட்டேங்க, மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிறதுக்கு இதுதான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து ரூல்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா யூசரே இல்லைனாலும் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக் கொண்டு வரது அது மட்டும் நீங்கள் திங்க் பண்ணால் போதிக்கமானது. சரிங்களா? அதை விட்டுட்டு அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஸ்கில்லும் வந்து வேற வேறையாக இருக்கும். அது வந்து நான் இதுன்னு கம்பேர் பண்ண விரும்பல யாருக்குமே. சரிங்களா?
உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நாலேஜ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் வேணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதை உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வாங்க. டிராஃபிக் கொண்டு வந்து அது மூலிமா நல்ல ரெவன்யூ எடுங்க. சரிங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் யாராக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஒரு 1 இயருக்கு வந்து உங்களால் ரெவன்யூ எடுக்க முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன்னா அந்த 1 இயரை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் எது வந்தாலும் எதிர்பாருங்க. அந்த 1 இயரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், கண்டென்ட் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 1000 போஸ்ட் என்னைக்கு ரீச் ஆகுறீங்களோ அன்றைக்கி உங்கள் வெப்சைட்டுக்கான ரெவன்யூமே நல்லா இருக்கும். தென் உங்களுடைய டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? தென் என்ன சொல்கிறது, வீடியோ பேசுனா பேசிகிட்டே போகலாம் நண்பா. தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.